இந்த அவிசுவாசமான வார்த்தைகள் இருக்கு பாருங்க, மனிதனுடைய வாழ்க்கைய கம்ப்ளீட்டா டேமேஜ் பண்ற வல்லமை உடையது. இப்ப நம்ம பாத்தீங்கன்னா பில்டிங்ல பெரிய பெரிய கான்கிரீட் ஸ்ட்ரக்சர்ஸ் நம்ம இங்க பாக்குறோம். வரும்போது பெரிய பெரிய கான்கிரீட் ஸ்ட்ரக்சர்ஸ், நிறைய பேர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டுல நீங்க இருந்திருப்பீங்க. அந்த கான்கிரீட்டுக்கு உள்ள எல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய கம்பி போட்டிருப்பாங்க. நம்ம யாரும் அதெல்லாம் நம்ம பார்க்கறது இல்லை. ஆனா அந்த கான்கிரீட் பில்டிங் உள்ள பெரிய பெரிய ஸ்டீல் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும். அதை நம்ம ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்றோம் இல்லையா, ஆர்சிசின்னு சொல்றோம். அந்த ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்டை யாரும் டைரக்டாக அட்மாஸ்பியருக்குள்ள நம்ம எக்ஸ்போஸ் பண்றது இல்லை. நான் மறுபடி விளங்கும்படி சொல்லுகிறேன். அந்த கான்கிரீட்டுக்குள்ள இருக்கிற அந்த கம்பியை நேரடியாக இந்த அட்மாஸ்பியருக்கு இல்லைன்னா இந்த என்விரான்மெண்ட்டுக்கு யாரும் எக்ஸ்போஸ் பண்றது இல்லை. எதுக்காக எக்ஸ்போஸ் பண்றது இல்லை? அப்படி எக்ஸ்போஸ் பண்ணினா இந்த அட்மாஸ்பியர்ல இருக்கிற இந்த ஸ்தோத்திரம் அந்த மாய்ஸஸ் எல்லாம் அந்த அயன் கூட சேர்ந்து ஆக்சிடேஷன் ஆகி ரஸ்ட் ஃபார்ம் ஆயிரும். அதனால எந்த ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்டையும் நம்ம வெளியே எக்ஸ்போஸ் பண்றது இல்லை. அப்படி ரஸ்ட் ஃபார்ம் ஆச்சுன்னா என்ன ஆகும்? ஒரே ஒரு கம்பியில ஒரு சின்ன இடத்துல உருவாகிற அந்த துருவுக்கு அந்த முழு ஸ்ட்ரக்சரையும் அழிக்கிற வல்லமை இருக்கு. நல்லா கவனிக்கணும். ஒரே ஒரு கம்பியில ஒரு இடத்துல உருவாகிற அந்த சின்ன துரு, நம்ம சொல்றோம் ரஸ்ட்னு சொல்றோம் இல்லையா, அந்த சின்ன துருவுக்கு அந்த முழு ஸ்ட்ரக்சரையும் நிர்மூலமாக்குகிற வல்லமை இருக்கிறது. அதனால நம்முடைய கவனம் அந்த பில்டிங் முழுவதும் துரு பிடிக்கிற வரைக்கும் நாம காத்து கொண்டிருக்க வேண்டிய அவசியம் அல்ல. நம்ம ஞானம் உள்ளவர்களா இருக்கிறபடியினால அந்த சிறு துரு கூட அந்த பில்டிங்ல ஏறாதபடிக்கு நம்ம காத்து கொள்ள வேண்டியது அவசியம். அதுக்கு முக்கியமானது என்ன அப்படின்னா, நம்முடைய நாவுக்கு மேல நம்ம வைத்திருக்கிற கண்ட்ரோல். பரிசுத்த வேதம் நமக்கு சொல்லுகிறது, இந்த நாவை கர்த்தர் நமக்கு எதுக்கு கொடுத்திருக்கிறார்? கர்த்தரை துதிக்க கொடுத்திருக்கிறார், கர்த்தரை புகழ கொடுத்திருக்கிறார், கர்த்தரை மகிமைப்படுத்த கொடுத்திருக்கிறார். இதை தவிர வேற இந்த நாவுக்கு வேற எந்த வாயின் வார்த்தைகளும் அவசியம் இல்லாத வாயின் வார்த்தைகள் வரவே கூடாது. அதனால வேதம் சொல்லுகிறது, நீங்கள் பேசுகிறதிலே எப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும்? தாமதிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். கேட்கிறதுல தீவிரமாய் இருக்கணும். ரொம்ப